மீனாட்சி அம்மன் கோவில் வழக்கு தொடர்பாக தற்போது அரசுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்கள் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்கவும் கோவிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிட்டு கோரிய வழக்கு தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. வழக்கில் தமிழக அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக கணக்கெடுப்புகள் நடைபெற்று வருகின்றன எனவும் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மீனாட்சி அம்மன் கோவில் வழக்கு தொடர்பாக அரசுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாதத்தை தொடர்ந்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைக்கப்படவும் இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்கள் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது மீனாட்சி அம்மன் கோவில் வழக்கு தொடர்பாக அரசானது தொடர்ந்து தகவல்களை வெளியிட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் உபகோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் முறையாக மீட்டு பராமரிக்கவும் கோவிலை புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட வாரியாக கூட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆக்கிரமிப்புகள் தொடர்பு கணக்கெடுப்புகள் நடைபெற்று வருகின்றன. கோவில் நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீரபசந்தராயர் மண்டப புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் அப்பணிகள் முடிவடைந்ததுடன் குடமுழுக்கு விரைவில் நடத்தப்படும். பிரசாதம் தயாரிப்பதற்காக நவீன சமையலறை அமைக்கப்பட உள்ளது. அதற்கான டெண்டர்கள் தயாராக உள்ளன. 23ஆம் தேதி டெண்டர்கள் அறிவிப்பு வெளியாகும். குடமுழுக்கிற்கு முன்பாக பிரசாத சமையலறை உரிய இடத்திற்கு மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் அதனை விரிவாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். போகிறார். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.